தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் இனத்தோடு ஜாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து மகிழ்ச்சியாக இந்த பொங்கலை குடும்ப விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும் அப்படிங்கிறத ஐயா சொல்லிட்டாங்கன்னா உங்களை மாதிரி நாங்களும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம். ஏன்னா இந்த அம்மா இப்போ தான் தமிழுக்கும் அமுதென்று பேர்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்குது. இதில் 2வது சுற்று வேற வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையேன்னு ஒரு கவலை இருக்கும் பொழுது என் கருத்துக்களை உங்களால் வாங்க முடியாது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் கடிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னால் நாங்கள் 2 பேரும் முடிச்சிருவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள்லாம் ஃப்ரீ ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது எப்போ இருக்குது? என்னுடைய நண்பர் நீலகண்டன் ரொம்ப அழகாக அந்த ரசம் சக்கரை பொங்கலில் நிறுத்தியிருக்கிறார். இப்போ நேரமாக அதுக்கான நேரம்தான். ஆனால் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி இங்கே சாப்பிட்ட சாப்பாடு ஜெரிமானமாகி அது எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஞானத்தால் நாம் பெறுகிற கருத்துக்கள், இந்த மேடையிலே சொல்லுகிற கருத்துக்கள் வாழ்நாள் முழுக்க நமக்கு பயன்படும் என்ற எண்ணத்தோடு இந்த குடும்ப விழாவில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்காகவே அவருக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அந்த காலம் அப்படி பெரியவங்களெல்லாம் சொல்லுவாங்க, அந்த காலம் மாதிரி இல்லைங்க அப்படின்ன உடனே இளைஞர்கள் சொல்லிடுவாங்க, வந்துட்டான் ஐயா, எப்போ பார்த்தாலும் அந்த காலம் நல்லா இருக்கு, அந்த காலம் நல்லா இருக்கு, இந்த காலம் மோசமாக போச்சுன்னு சொல்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு, இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் எதனால மகிழ்ச்சிங்கிறத அந்த காலம் இந்த காலம்னு இல்லைங்க, நம்ம மனசு தாங்க காரணம். எந்த சூழலையும் மகிழ்ச்சியாக மாற்றுகிற வல்லமைங்கிற கலையை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, அலுவலகத்துக்கு போகிறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, அவருடைய உடை நல்லா இருக்குது, உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது மகிழ்ச்சி அங்கே கிடைக்கலையா? ஏன் நம்ம இப்படி பேச மறந்துடுறோம்? இப்படி ஏன் நம்ம சொல்கிறதில்ல? அந்த காலத்தில் வீடுகள்லாம் பெருசாக கட்டி வாழ்ந்தோம். ஏன்னா வாழ்க்கை அப்படி இடம் கொடுத்துச்சு, நிலம் இருந்தது, பணம் இருந்தது, நேரம் இருந்தது. தாலாட்டுன்னு ஒரு அழகான கலை நமக்கெல்லாம் நல்லா தெரியும். காரைக்குடி பகுதிகளுக்கு போனீங்கன்னா ஒரு வீடுங்கிறது இவ்வளவு பெரிய அரங்கம் இருக்கும். இந்த மாதிரி அரங்கத்துக்கு தாலாட்டு பாட்டு பாடினாங்க. ஏன்னா கை எவ்வளவு நீளத்துக்கு போகுதோ அவ்வளவு நீளத்துக்கு தொட்டில கட்டி பிள்ளைய போட்டு பாட்டு பாடினாங்க. மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய் தாலேலோ. தூங்கிடாதீங்க, சாப்பாட்டு நேரம் வேற, அதான் நான் நிறுத்திட்டேன். இப்படி ஒரு காலத்தில் தாலாட்டு பாட்டு வீடு இடம் கொடுத்துச்சு, கையை இடம் கொடுத்துச்சு, நீளமாக பாடணும். சரி, இப்போ காலம் மாறி போச்சு. அந்த அளவுக்கு வீடுகள் நமக்கு கட்ட முடியல, வீட்டோட அளவு குறைஞ்சிச்சு. அப்போ கண்ணதாசன் பாட்டு எழுத ஆரம்பிச்சாரு. அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏது கம்மா. மகாதேவின்னு அந்த காலத்தில் ஒரு படங்க. இந்த பாட்டு சோகத்தில் ஒரு முறை பாடுவாங்க, சந்தோஷத்தில் ஒரு முறை பாடுவாங்க. செல்வமே அப்படின்னு இழுத்தாங்கன்னா கை எவ்வளவு நீளத்துக்கு போகுதோ அவ்வளோ நீளத்துக்கு பாட்டு போகும். இது ஒரு காலகட்டம். இப்போவும் அவ்வளவு அகலமாக வீடு கட்டி வாழ முடியல. இப்போ எல்லாம் 8க்கு 8, 10க்கு 10. அதுவும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்த பிறகு வீட்டில் பாத்ரூம் கட்டுறானோ சமையல் ரூம் கட்டுறானோ இல்லையோ, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு ரூமை கட்டிக்கிறானுங்க. அது 10க்கு 10. அதில் தான் எல்லா வீட்லேயும் வீட்டில் இருந்தே வேலை செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பிள்ளைய தொட்டிலில் கட்டி போட்டுட்டு செல்வமே அப்படின்னு இழுத்தீங்கன்னா உங்கள் செல்வம் பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அப்போ என்ன செஞ்சிட்டோம்? காலத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டை சுருக்கி நின்ன இடத்துலையே அப்படியே மெல்ல ஒரு தொட்டில் போட்டு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே அப்படி பாடணும். இப்போ அதுக்கும் வழி இல்லை, எல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம், அடுக்குமாடி குடியிருப்பு. மேலே அதுவும் சொந்தம் இல்லைங்கிறான், பக்கத்தில் தொட்டா இதுவும் சொந்தம் இல்லைங்கிறான், தரையில் உட்காந்தா அதுவும் சொந்தம் இல்லை, ஆனால் நான் சொந்த வீட்டில் இருக்கேங்கிறான்.
இப்படி இருக்கிற சூழ்நிலையில பிள்ளைக்கு தொட்டில் கட்டி நீங்க பாட்டு பாடணும்னா முடியாது. அதனால இப்ப இப்படி ஆட்டுறதுக்கு பதிலா ஸ்ப்ரிங் தொட்டில்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். பிள்ளைய தூக்கி அதில் போட்டுட்டு 2 ஆட்டம் ஆட்டி விட்டா இப்போ குழந்தை மேலையும் கிழியும் எம்பி எம்பி குதிச்சு அவன் எம்பியாவே ஆயிடுறான். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு மாறி போச்சு. அம்மாவுக்கெல்லாம் பாட்டு பாட முடியல, அம்மாவும் வேலைக்கு போறா. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, பென் டிரைவ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறான். அதை கொண்டு வந்து சொருகிடுறான். இப்போ பென் டிரைவ் குழந்தைய பார்த்து பாடுது, கருப்பு நிலா நீதான் கலங்குவதேன், துளி துளியாய் கண்ணீர் விடுவதும் ஏன், மானே மரகதமே ஓ மனசுல என்ன குறை. குழந்தைய பார்த்து கேட்குது பென் டிரைவ். பெத்த ஆத்தா போல் இருப்பேன் இந்த பூமியில் வாழும் வர. திடீர்னு பார்த்தா அமைதியா போச்சு. என்னன்னா கரண்ட் கட்டு. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு மாறி இருக்குது. அப்ப அந்த காலம் மாதிரி வாழ முடியலனாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம கொஞ்சம் மாத்திக்கிறோம். அருமையா நண்பர் நீலகண்டன் சொன்னாரு சாப்பிடுறத பத்தி. உணவுங்கிற கலாச்சாரத்தை உலகத்துக்கு படிநிலைகளா கத்து கொடுத்தது நாம தாங்க. வேட்டின்னு ஒண்ணு சொன்னாரு. முதல்ல யூஸ் அண்ட் த்ரோ கலாச்சாரத்தை உலகத்துக்கு கத்து கொடுத்தவனே தமிழன் தான். எப்படி தெரியுமா, வாழை இலை, அதுல ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அடுத்தவங்க சாப்பிட முடியாது, பயன்படுத்தி தூக்கித்தான் போடணும். அதனால கண்ணதாசன் ஒரு பெண்ணை பார்த்து எழுதினாரு, தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையில போல வந்த பொன்னம்மா. ஏண்டா பொண்ண வாழை இலைன்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற ஒப்பற்ற பண்பை வாழை இலை கலாச்சாரத்துல சாப்பிடுறத கொண்டு வச்சாங்க தமிழன். அவ்வளவு சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, இந்த XL, L, XXL, XXL இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வேட்டின்னு கண்டுபிடிச்சு வச்சவன் தமிழன். எப்படி தெரியுமா, உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னா அளவு தெரிய வேண்டாம், சைஸ் தெரியாமலேயே இந்தாங்கன்னு எந்த சூழலிலும் எடுத்து கட்டுவதற்கு புடவையையும் வேட்டியையும் உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது நம்ம குடும்பம். அது நம்முடைய இனம். இன்னைக்கு அந்த வேட்டியை விட்டுட்டு அந்த புடவையை விட்டுட்டு எதையோ கட்டிக்கிட்டு திரியிறோம். சொன்னார்ல மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு, கிழிக்காம இருக்கிற பேண்ட்டு 500 ரூபாங்கிறாங்க, கிழிச்சு விட்ட பேண்ட்டு 5000 ரூபாங்கிறான். இருந்தாலும் பரவாயில்லன்னு காசு கொடுத்து பயன்படுத்துறானா இல்லையா? அப்ப அதுல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்ப அந்த பாரம்பரியங்கள் எப்படி சுருங்கிட்டே வருதுன்னு பாருங்க.